நிறைய பேருக்கு கல்யாணத்தில் கொடுக்குற அந்த பிரியாணி தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யணுன்றதே தெரியாது. அது இன்னைக்கு ஈஸி மெத்தடில் எப்படி சூப்பராக அதே டேஸ்ட்டில் செய்யலான்றதை சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லெண்ணெய். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணி அதிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து பிறகு அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதில் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை நறுக்கி போட்டுக்கிறேன். இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கி வந்ததுமே கொஞ்சம் அந்த ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கிறதுக்குள்ளவே நான் 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாமே வெறும்னே வறுத்து இதை நான் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் இது வதங்கி வந்துட்ட பிறகு அந்த பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு, செம்மையாக இருக்குது, பார்க்கவே டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்லேயே நீங்கள் இந்த கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.